வந்தாச்சு ஜேம்ஸ் அண்ட் கோவின் FDFS மே 29 முதல் ஜூன் 1 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுக கூட்டணியில் தான் விசிக தொடர்வதாக திருமாவளவன் கூறினார். கூட்டணி வேறு, ஆதரவு வேறு. தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடப்பதை தடுக்கவே தாவேகா அரசை ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தாவேகா தலைமையிலான அரசில் விசிக MLA வன்னியரசு அமைச்சராக பதவியேற்றது விசிக நிர்வாகிகள் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திமுக பக்கம் சாய தயாராகி வருவதாக பேச்சு எழுந்துள்ளது. அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த திருமாவளவன் திடீரென தன் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினார். இது விசிக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா பெற்றெடுத்த பிள்ளை என தாவேகாவை விமர்சித்துவிட்டு அதே கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு, அதிகாரத்தில் பங்கு என்பதையும் சிலர் ஏற்கவில்லை. கட்சி நலன் சார்ந்து எடுக்கப்படும் முடிவென்றாலும் திருமாவளவன் தான் அமைச்சராக வேண்டும் என விசிக நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தினர். ஆனால் MLA வன்னியரசை அமைச்சராக்கிய திருமாவளவனின் செயல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே முன்னாள் MLA பனையூர் பாபு கட்சியை விட்டு விலகினார். தேர்தலில் சீட் மறுக்கப்பட்ட பாலாஜிக்கு பொருளாளர் பதவியும், ஆளூர் ஷானவாசுக்கு முதன்மை செயலர் பதவியும் வழங்கப்பட்டது. இவர்களில் பாலாஜி மட்டும் கட்சி பணிகளை தொடங்குகிறார். ஷானவாஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் இல்லை. சமூக வலைதள பக்கங்களில் கட்சி பொறுப்பை நீக்கியுள்ளார். மூத்த நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணையும் திட்டத்தில் உள்ளனர். அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளார். ஆளூர் ஷானவாசுக்காக தாவேகாவிடம் ராஜ்யசபா MP பதவியை கேட்டு பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் விரைவில் நடக்கவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர் பதவிகளை கேட்டு பெற்ற விசிக நிர்வாகிகளை திருப்திப்படுத்தவும் திருமாவளவன் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அதேபோல் பெருவாரியான வார்டுகளில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்பளிப்பதாகவும் திருமாவளவன் வாக்களித்துள்ளார் என விசிக வட்டாரங்கள் கூறின.